ரதிய காடுப்படியில் இன்றைக்கி ஈவினிங்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிறனால ஏப்ரல் ஃபுல்லாக ஸ்கூல் வச்சுருக்காங்க, மேலே லீவ் விடுறாங்க. இப்போ அக்கா இது சத்து மாவு கூழ் ஒரு குழந்தைக்கு பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு பிடிக்காது. அதனால் அக்கா இது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கூழுக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன், இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு வெல்லம், அக்கா இப்போ அச்சு வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் கல் மண்ணெல்லாம் இருக்காது, வெல்லத்தில் கல் மண் இருக்கும். நாட்டு சக்கரை, அச்சு வெல்லம் எதுனாலும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா ஸ்வீட் இருக்கும். குழந்தைங்க தானே, நல்லா ஸ்வீட் கொடுக்கலாம். ஸ்வீட்லாம் கம்மி பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு. அடிக்கடி தான் ஸ்வீட், வெளியிருந்து வாங்கி கொடுக்குற ஸ்வீட்டை தான் நம்ம அவாய்ட் பண்ணோம். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது நல்லா ஹெல்த்தி தான் குழந்தைங்களுக்கு. இது வந்து வாட்டர் அக்கா எவ்வளோ ஊற்றுறேன்னு பாருங்கள். நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு காமிக்கிறேன் அக்கா உங்கள்கிட்ட. கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஊற்றினீங்கன்னா கட்டிப்படாது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. போதும், நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி திட்டமாக கட்டிப்படாத அளவுக்கு இங்கே பாருங்கள், தோசை மாவு பதத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே அக்கா ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். குழந்தைங்களுக்கு தானே, அதனால் நீங்கள் நெய் போட்டு கொடுங்க. ரொம்ப சத்து. இந்த சத்து மாவு கஞ்சியில் நெய் வேறு ஊற்றி செஞ்சோம்னா இது அக்கா அப்படியே அப்பம் மாதிரி ஊற்றுவேன், கொஞ்சம் கெட்டியாக. அப்போ குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப இழுத்து விட வேணாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கொஞ்சம் சுற்றி நல்லா கீ போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வருதா தெரியும். எடுக்கிறதுக்கு வருதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரட்டி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இதை விட குட்டியாக கூட ஊற்றலாம். இப்போ இன்னும் அக்கா என்ன பண்ணுவேன், இன்னுமே கொஞ்சம் கீ விட்டுருவேன். ரொம்ப 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 ருசியாக இருக்கும். கூழாக காய்ச்சி கூழ் வந்து குடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஸ்கூல் விட்டு வந்தோன்னா 2 தோசை, 1 கிளாஸ் மில்க்கு, ஒரு பாயில்டு எக்கு கட் பண்ணி பெப்பர் சால்ட்டு போட்டு கொடுத்துருவேன். இது நல்லா வேகட்டும். நல்லா கீழே எப்படி வேகுது பாருங்கள், மொறு 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 மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பரட்டி போட அந்த ஓரெல்லாம் மொறு மொறு மொறுன்னு வரும். அப்படி டைமில் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். நடுவில் மொறுமொறுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப மொறுமொறுப்பாக வந்ததுன்னா அதனுடைய சத்து கிடைக்காம போயிடும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் அந்த கீழே வேகணும். வெந்தோடனே எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக டேஸ்டியாக சுட சுட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இது வந்து சூடாக இருக்குது பாருங்கள். அப்பா கை வைக்க முடியல, சாரி, கையே வைக்க முடியல. நல்ல சுடு. நான் இப்போ கொண்டு போய் ஃபேன் காற்றுல வச்சுட்டு நல்லா ஆற விட்டு இப்போ தான் எக்கு பாயில் பண்ண எக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப சூடாக சுட சுட வந்தோடனே இப்படி செஞ்சு கொடுத்தேன். கூழ் குடிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, ரொம்ப பிடிக்கலங்கிறாங்க சத்து மாவு கூழை. அக்கா இதில் ஓமம், அக்கா ரதியா கடுப்படில் போய் பாருங்கள், வீடியோ போட்டிருக்கிறேன். சத்து மாவு என்னென்னாலும் குழந்தைங்களுக்கு சேர்க்கணும்னு சொல்லி அதில் ஓமம், ஏலக்காய் கூட கொஞ்சமே சேர்த்துருப்பேன். அதனால் வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். ஓமம் பிடிக்காதவங்க கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு நம்ம அம்மாக்கள் எல்லாருமே நம்ம யோசித்து அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலை கம்மியாக இருக்கும். தேங்க்யூ.